ஹாய், வெல்கம் டு நந்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் சுகர், அதாவது சர்க்கரை, ரவை, மைதா, பேக்கிங் சோடா, தேங்காய் அரைச்சது துருவி வச்சுருக்கோம், ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம், பனானா ஒரு 8 எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை 1 கப்பு. இந்த ரவை எடுத்த 1 கப்பில் 2 கப் மைதா சேர்த்திக்கலாம். சர்க்கரை 1.5 கப் சேர்த்திக்கலாம். நான் மெஷர்மெண்ட் சொல்கிறது எல்லாமே நம்ம ரவை எடுத்த கப்பில் சொல்லிகிட்ருக்கேன். தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி சேர்த்திட்டோம். பனானா தோல் எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம். நல்லா பழமாக போட்டோங்கன்னா நல்லா ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். நல்லா ஸ்வீட் போண்டாவும் நல்லா பூ போல் பஞ்சு மாதிரி இருக்கும். பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வைக்கலாம். ரவை போட்டிருக்கலாம், அந்த ரவை ஊறி வர்றதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டோம். அப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்வீட் போண்டா, அதாவது சர்க்கரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you all.